Hello children, good morning everybody. How are you all? I hope you are all safe in your home. Have you written your homework? Have you completed your classwork? Did you read the poem yesterday? What did you learn yesterday? Poem, yes. What was the name of the poem? Beauty of nature, yes. Okay, very good. Okay, today now all of you take your English book. All of you take your English book and open your book page number 111 and open your book page number 111. I hope you have written your homework. Yes, very good. You are a good children. Okay, have you taken your book? All of you take it fast. Today we will learn about new lesson. The name of the lesson is the right place. The name of the lesson is the right place. Right அப்படினாலே உனக்கு சரியான அப்படின்னு தெரியும். Place means இடம். சரியான இடம். Today we will learn about the right place. Everybody look at the pictures. Have you seen these pictures? Yes. It is a camel. Yes. Okay, there are two camels. One is mother camel, another one is baby camel. Both are talking about their place and on their body. Yes, அவங்களுடைய இடத்த பற்றியும் அவங்களுடைய உடம்பை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. சரியா? Also, if your child means if you have doubt means you are asking your mother only. Yes. Okay, everybody keep your finger on the line. First of all, read the paragraph. Okay, Ma, the elephants have short legs with 5 toes, but why do I have long legs with 2 toes? Okay, Ma, the elephants have short legs. Okay, already you know elephant அப்படினா யானை அப்படிதானே. The elephant have short leg. That leg is வெரி ஷார்ட் அப்படி தானே. எலிஃபண்ட்டுக்கு கால்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப குட்டையாக இருக்கும் அப்படி தானே. அதுக்கு ஷார்ட் லெக்ஸ் வித் 5 toes. அதனுடைய விரல்கள் எத்தனை விரல்கள் இருக்கும், பாதத்தில் எத்தனை விரல் இருக்கும், 5 விரல். முன் விரல்கள் 5 இருக்கும் அப்படி தானே. நம்மளுக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் நம்மளுடைய கால் விரல் எத்தனை இருக்குது, 5 விரல் இருக்குது. அதுனா 5 toes. பட் ஒய் டு ஐ ஹாவ் லாங் லெக்ஸ்? ஓகே, பேபி கேமல் ஆஸ்க்டு வித் மதர் கேமல், மா, த எலிஃபண்ட்ஸ் ஹாவ் ஷார்ட் லெக்ஸ். யானையோட கால்கள் எப்படி இருக்குது, ரொம்ப குட்டையாக இருக்குது. அண்டு வித் 5 toes. அதுக்கு விரல்களும் அதனுடைய கால்களோட விரல்கள், பாத விரல்கள் 5 இருக்கிறது. ஆனால் பட் ஒய் டு ஐ ஹாவ் லாங் லெக்ஸ்? ஏன் நம்ம வி ஹாவ் லாங் லெக்ஸ்? நம்ம வந்து நீண்ட கால்கள் வைத்திருக்கோம். லாங். ஓகே, கேமலுக்கு கால்கள் எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும் அப்படி தானே. வித் 2 toes தான். ஆனால் அதனுடைய பாத விரல்கள் எத்தனை இருக்குமா, 2 விரல்கள் தான் இருக்குமா. யானைக்கு 5 விரல்கள், ஆனால் இந்த கேமலுக்கு எத்தனை இருக்குது, 2 toes. ஸோ த பேபி கேமல் ஆஸ்க்டு வித் மதர் கேமல், எலிஃபண்ட் ஹாவ் ஷார்ட் லெக்ஸ் அண்ட் 5 toes, but we have long legs with 2 toes. Okay, it asked like this. Okay, now a mother camel, the mother camel replied. இப்போ என்ன செஞ்சு மதர் கேமல் பதில் அளிக்க போகிறது. கொஸ்டின் கேட்டிருக்கு, அதுக்கு வந்து இது என்ன செய்யுது, பதில் சொல்லுது. மை சைல்ட், we live in the desert. We live in the desert. Okay, now mother camel said we live in the desert. Okay, the camel live in the, camels எல்லாம் live in the desert. Camels live in the desert. ஒட்டகங்கள்லாம் எங்கே வசிக்கிறது, டெசர்ட். டெசர்ட்னா தெரியும், பாலைவனம். டெசர்ட்னா என்னது, பாலைவனம். The desert has a lot of sand and rocks. The desert has a, which has a lot of sand and rocks. The desert has a lot of sand and rocks. ஓகே, டெசர்ட்னாலே அங்கே எங்கே இருக்கும், நிறைய மணல் இருக்கும் அப்படி தானே. மணற்பாங்கான இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் இஸ் என்னது, லிட்டில் வாட்டர் ஒன்லி. தேர் இஸ் லிட்டில் வாட்டர், மச் சாண்ட். ஓகே, லாட் ஆஃப் சாண்ட் அண்டு ராக்ஸ். அப்படின்னா பாறை. ராக்ஸ்னானது பாறை. அப்போ பாலைவனத்தில் என்னெல்லாம் இருக்கும், மணலும் பாறைகளும் நிறைந்த பகுதியை தான் நம்ம டெசர்ட் சொல்லுவோம். ஸோ வி ஆர் லிவிங் இன் த டெசர்ட். நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், டெசர்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அவர் லெக்ஸ் ஹெல்ப் அஸ் டு வாக் இன் த லூஸ் டெசர்ட். அவர் லெக்ஸ். ஓகே, why we have long legs? Our legs help us to walk in the loose desert. மணல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும் தெரியுமா, லூஸாக இருக்கும்.
அப்போ நம்மளுடைய லாங் லெக்கை வச்சு லாங் லெக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த டெசர்ட்டில் நடப்பதற்கு நம்மளுடைய லாங் லெக் வந்து என்ன செய்யுது உதவுகிறது. அவர் டோஸ் அஸ் ஃப்ரம் த ஹாட் சாண்ட், நம்மளுடைய விரல்கள்லாம் அந்த ஹாட் சாண்டு, ஓகே சாண்ட் பாலைவனம்னாலே என்னச்சு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த மணல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். அந்த ஹீட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்னது 2 டோஸ் இருக்குது. நம்மளுக்கு 2 டோஸ், 2 toes. We have 2 toes for the protect us from the hot sand. Why we have 2 toes? Because protect us from the hot sand. Okay, hot sandல பாதுகாக்க தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், 2 டோஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு மதர் கேமல் என்ன செஞ்சு ரிப்ளை பண்ணிச்சு. ஓகேயா, பாரு அது நடக்கிறத பாரு. இருக்கிறத பிக்சர் கேமல் 2 பேர் இந்த மணலில் நடந்து வருது. அதுன்னு okay, everybody read again. Ma, the elephants have short legs with 5 toes, but why do I have long legs with 2 toes? My child, we live in the desert. The desert has a lot of sand and rocks. Our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hot sand. Read again. Ma, the elephants have short legs with 5 toes, but why do I have long legs with 2 toes? My child, we live in the desert. The desert has a lot of sand and rocks. Our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hot sand. Okay, have you understood this first page? இப்போ பேபி கேமல் என்ன சொல்லிச்சு, அம்மா யானைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கால்கள்லாம் ரொம்ப குட்டையாக இருக்குது, ஆனால் அவங்களுக்குலாம் 5 விரல்கள் இருக்குது, நம்மளுக்கு கால்களும் நீளமாக இருக்குது, ஆனால் 2 விரல்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த பேபி கேமல் கட்டதுக்கு அந்த மதர் கேமல் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நம்ம வந்து எங்கே வாழ்கிறோம் அப்படின்னா டெசர்ட்டில் இருக்கோம். பட் எலிஃபண்ட் ஓகே, அதுக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நம்மலாம் என்னது பாலைவனத்தில் வசிக்கிறோம், ஆனால் எலிஃபெண்ட்ஸ் எங்கே வசிக்கிறது அப்படின்னா ஃபாரஸ்ட்டில், அப்படின்னா அது காட்டில் வளர்கிறது. அதுக்கேற்றவாறு அதுக்கு கால்களும் அதனுடைய விரல்களும் அமைந்திருக்கு. நம்ம வந்து பாலைவனத்தில் வசிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லாங் லெக்கும் அடுத்தது என்னது 2 டோஸும் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு அதிலேருந்து பாதுகாத்து கொள்வதற்காண்டி கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த மதர் கேமல் வந்து பதிலளித்தது. ஓகேயா, ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். Everybody turn next page. Ma, why do I have these long eyelashes? Ma, why do I have these? The baby camel said, Ma, why do I have these long eyelashes? ஏன் நம்மளுக்கு இந்த நீளமான கண் இமைகள் இருக்கிறது, ஏன் நம்ம நீளமான கண் இமைகள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு கேட்குது. ஐலேசஸ் அப்படின்னா கண் இமைகள். ஐலேசஸ்னானது கண் இமைகள். Each of the short curved hair growing on the edges of the eyelids, serving to protect the eyes from dust. தூசில் இருந்து பாதுகாக்காண்டி அந்த ஐலேசஸ் இருக்குது. ஓகே, அந்த ஐலேஸ் அதனுடைய ஹேர் எல்லாம் எப்படி இருக்கும், எட்ஜ் ஓரம் வர வளர்ந்துருக்கும், நல்லா நீண்டு வளர்ந்துருக்கும். எவ்ரிபடி லுக் அட் த ஐஸ், அதனுடைய கண்களை பாரு, அதனுடைய ஐலேசஸ் எப்படி இருக்குது பாரு, அதனுடைய ஹேர் எல்லாம் ரொம்ப க்ரோயிங் ஆகிருக்கு, ஃபுல்லாக சைடு எட்ஜு வர என்ன செய்யுமா நீண்டு வளர்ந்துருக்குமா. ஏன் அப்படின்னா டஸ்ட்டு. ஓகேயா, டெசர்ட்டில் வந்து நிறைய தூசு மண், அதனால் ஃபுல்லாகவே நிறைய சாண்டாக தான் இருக்குது அப்படி தானே. அதனால் அதிலேருந்து பாதுகாத்து கொள்வதற்கு தான் அந்த ஐலேசஸ் வந்து வச்சுருக்கோம். மை சைல்ட், இந்த டெசர்ட் தேர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். ஓகேயா, டெசர்ட்டில் வந்து வலிமையான காற்று வீசுமா. தேர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். தீஸ் விண்ட்ஸ் கேரி சாண்ட். ஓகேயா, these winds carry sand with them. Our eyelashes keep our eyes safe from these winds. ஓகே, காற்றில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம நீண்ட ஐலாசஸ் நம்ம வச்சுருக்கோம்.
ஏன்னா பாலைவனத்தில் காற்றுகள்லாம் என்ன செய்யும், வலிமையாக வீசுமா. வலிமையாக வீசும்போது அவருடைய அந்த மணல்லாம் என்ன செய்யும், பறக்கும். அப்படி தானே நம்ம இடத்துல காற்று வீசும்போதே தூசெல்லாம் பறந்து வந்த மாதிரி இருக்கும். அப்போ அங்கே டெசர்ட்டில் வந்து ஃபுல்லாகவே மணல் ஏரியா. அப்படி தானே. அப்போ காற்று வீசும்போது அந்த மணல்லாம் எப்படி பறக்கும். அப்போ எல்லா மணலும் கண்ணுக்குள்ளே போனால் அந்த கண்ணே தெரியாமல் அளவுக்கு ஆயிரும். அப்படி தானே. அதுலேருந்து பாதுகாக்க தான் அந்த லாங் ஐலாசஸ் வச்சுருக்கு. தே ஹேவ் என்னது, லாங் ஐலாசஸ். அதனால தான் அவங்க என்ன சொன்ன, நீண்ட ஐலாசஸ், கண் இமைகள் வச்சுருக்கோம் அப்படின்னு மதர் கேமல் சொல்லுது. ஓகேயா. Okay, next. Do you know why we have humps on our back? Why do you know? Now, mother camel asked the baby camel, உனக்கு தெரியுமா, ஒய் வி ஹாவ் கம்ஸ் ஆன் அவர் பேக், நம்மளுடைய பேக்கில் ஏன் நம்ம ஹம்ப் வச்சுருக்கோம். இந்த டெசர்ட் இட் இஸ் ஹாட் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். அவர் ஹம்ப் ஸ்டோர் ஃபுட் ஸோ தட் வி கேன் யூஸ் த ஃபுட் இன் த கம்ப் இஃப் யூ கேனாட் ஃபைண்ட் இட் இன் த டெசர்ட்ஸ். ஹம்ப்னா என்னதுன்னா திமில். ஹம்ப்னா என்னது, திமில். பேக்கில் பாரு, இருக்கிறத பிக்சர்ஸ். இந்த கேமலோட பேக்கில் பின்புறமாக என்ன வச்சுருக்கோம், ஒரு இந்த ஒரு தடிமான அது இதில் அதான் என்னது, திமில். அப்படி தானே சொல்லுவாங்க, திமில் சொல்லுவாங்க. ஓகே. A rounded protuberance and the back of a camel or other animal or an abnormality on the back of a person. Okay. அதான் திமில். ஓகே. இட் இஸ் ஹாட் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். they have very hard to find the food and water. டெசர்ட்டில் உணவோ தண்ணி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி தானே. அங்கே என்னது இருக்கும், வாட்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பகுதியில் தான் வாட்டர் இருக்கும். உணவெல்லாம் சீக்கிரம் தேட முடியாது. அங்கே பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி தானே. அதனால் அவர் ஹம் ஸ்டோர் ஃபுட்டு. அதனால் கிடைக்கும்போது இந்த கேமெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா, அந்த திமிழில் வந்து அதனுடைய ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுமா, சேவிங் பண்ணி வச்சுக்கிடும். So that we can use the food in the if we cannot find in the desert. When they cannot find in the desert, when they cannot find the food in the desert, that time also they are using the food in the hump. ஓகே. அப்போ என்ன செய்வாங்க, இந்த ஹம்பில் இருக்க ஃபுட்டை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவோம். அவங்களால எப்போல்லாம் உணவு தேட முடியலையோ அப்போல்லாம் என்ன செய்வோம், இந்த ஹம்பில் சேவிங் பண்ணுற ஃபுட்டை வச்சு யூஸ் பண்ணிடுவாங்க. வாட்டர், தண்ணியெல்லாம் அதை வச்சு பயன்படுத்திக்கிடுவாங்க. எப்போதுமே உணவை கண்டுபிடிச்சி சாப்பிட முடியாது. அதனால் அது வந்து தேடும்போது அதனோட தேவையான வாட்டர், தண்ணியெல்லாம் அந்த திமிழில் சேவிங் பண்ணி வச்சுக்கிடுவோம் அந்த கேமல். அதை வந்து வேறு எப்போ அதனால் உணவுலாம் தேட முடியலையோ, பயன் பண்ண முடியலையோ அப்போ என்ன செய்யும், இதை வந்து அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹம்பில் இருக்க ஃபுட்டை எடுத்து யூஸ் பண்ணதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, திமில் கொடுத்துருக்கு. சரியா. Do you know why we have humps on our back in the desert? It is hard to find food and water. Our humps store food so that we can use the food in the hump if we cannot find in the desert. Okay, next page, ma. Can you tell me why we have horse skin? Ma, can you tell me why we have hot skin? Okay, now baby camel asked the mother camel, can you tell me why we have hot skin? நாமையா இந்த கடினமான தோல், ஹார்டானது கடினமானது, ஸ்கின்னா தோல், கடினமான தோல். அந்த கேமலோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக, ரொம்ப தின்னமாக இருக்கும். சரியா. இட் இஸ் சேவ் அஸ் ஃப்ரம் thorny cactus plants as well as from the hot sun and cold nights in the sand. Okay, it saves us from thorny cactus plants. Cactus அப்படின்னா முள் பிளான்ட். அப்படின்னா முள், சப்பாத்தி கல்லி அந்த மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க, thorny cactus plants. Okay. Okay, everybody look at the pictures. பாரு, இதான் என்னது, cactus plants, thorny காக்டஸ் பிளான்ஸ், முள் வகை செடி. இதில் சப்பாத்தி கல்லி,
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் தானி பிளான்ட்ஸ். ஓகே, தானி காக்டஸ் முள் இதுதான் எங்கே இருக்கும், அந்த டெசர்ட்டில் இருக்கும். சரியா, இதில் இருந்து அதை பாதுகாத்துக்கு தான். இப்போ அது போகும்போது நிறைய காக்டஸ் பிளான்ட்ஸ் இருந்துன்னு செய்யும், முள்ளெல்லாம் குத்தும்போது என்ன செய்யும், அந்த முள்ளெல்லாம் குத்துச்சுன்னா இந்த தோல்லாம் மென்மையாக இருந்துச்சுன்னா அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துடும், அப்படி தானே. ஆனால் ஹார்டாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அது உள்ளே இறங்காது, அந்த முள் வந்து இறங்காது. அதுக்காண்டி தான் கேமல்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் தோலெல்லாம் என்னது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஸோ மதர் கேமல் செட் இட் இஸ் சேவஸ் அஸ் ஃப்ரம் thorny cactus plants as well as from the hot sun. ஓகே, ரொம்ப சன் எப்படி இருக்கும், சன்லைட் இஸ் வெரி ஹாட்டாக இருக்கும். ஸோ சன் இஸ் வெரி ஹாட்டு, அதனால் அந்த சன்னுடைய சூரியனோட வெப்பத்தில் இருந்தும் அண்டு கோல்டு நைட்ஸு, பகல் ஃபுல்லாக ரொம்ப சூடாக இருக்கும், ஆனால் நைட்டு எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்குமா. அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஹார்ட் ஸ்கின் நம்ம வச்சுருக்கோம், நம்மளுக்கு ரொம்ப கடினமான தோள்கள் இருக்கிறது அப்படின்னு மதர் கேமல் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஓகே, இட் சேவஸ் ஃப்ரம் thorny cactus plants as well as from the hot sun and cold nights in the desert. Have you understood? Okay, now next question. Baby camel asked the mother camel, "Ma, but why are we in the zoo? Why are we not in the desert?" ஏன் நம்ம இப்போ ஜூவில் இருக்கோம், ஏன் டெசர்ட்டில் இல்லை அப்படின்ட்டு பேபி கேமல் கொஸ்டின் கேட்குது. ஓகே, அப்போ the mother camel and the baby camel, they are now living in the zoo only. So the baby camel asked, why are we not in the desert? நம்ம ஏன் டெசர்ட்டில் இல்லை, நம்ம ஏன் ஜூவில் இருக்கோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குது. ஓகே, அதுக்கு the mother camel can't reply, அதனால் பதிலளிக்க முடியலை. ஐ டோன்ட் நோ. இந்த மதர் கேமல் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டியா, தெரியலை, நான் ஏன் அங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுது. பட் ஒய் ஆர் வி இன் த ஜூ, ஒய் ஆர் வி நாட் இன் த டெசர்ட்? Okay, now all of you read again. Everybody keep your finger on the line. Okay, take 111, page number 111. Everybody keep your finger on the line. The right place, TH, the right place. Ma, the elephants have short legs with 5 toes, but why do I have long legs with 2 toes? My child, we live in the desert. The desert has a lot of sand and rocks. Which has a lot of sand and rocks? The desert. Yes, the desert has a lot of sand and rocks. Which one is living in the desert? A camel is living in the desert. Yes. Which help us to walk in the loose desert sand? Camel legs. Yes, camel legs help us to walk in the loose desert sand. Okay, our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hot sand. Next page. Ma, why do I have these long eyelashes? Eyelashes அப்படின்னா கண்ணிமைகள். Why do I have these long eyelashes? ஏன் நமக்கு நீண்ட கண்ணிமைகள் இருக்கிறது? My child, in the desert there are strong winds. Winds are blowing very strong. Winds எல்லாம் என்ன செய்யும், வேகமாக வீசுமா. These winds carry sand with them. அந்த விண்ட்ஸ் வந்து என்ன செய்யும், மணலெல்லாம் சுமந்து வருமா. our eyelashes keep our eyes safe from these winds. அந்த eyelashes தான் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அந்த வலிமையான காற்று மூலமாக மண் நம்ம கண்களை தாக்காதவரும் அந்த eyelashes தான் என்ன செய்யுது, பாதுகாத்து கொள்கிறது. My child, in the desert there are strong winds. These winds carry sand with them. Our eyelashes keep our eyes safe from these winds. Do you know why we have humps on our back?
In the desert, it is hard to find food and water. Our camp store food so that we can use the food in the camp if we cannot find it in the desert. Ma, can you tell me why we have hard skin? It saves us from thorny cactus plants as well as from the hot sun and cold nights in the sand. Ma, but why are we in the zoo? Why are we not in the deserts? All of you take your English note. All of you take your English note and turn your classwork page. And take your pencil and eraser, everything. Take it fast. Have you taken your notes? Okay, the right place. Write the heading, the right place. T-H-E, the R-I-G-H-T, right place. P-L-A-C-E, place. The right place. First one, new words. New words. N-E-W, new. W-O-R-D-S, words. New words. Camel, ஒட்டகம். C-A-M-E-L, camel. ஒட்டகம். Protect, பாதுகாப்பு. Protect, பாதுகாப்பு. P-R-O-T-E-C-T, protect, பாதுகாப்பு. Sand, மணல். S-A-N-D, sand, மணல். Eyelashes, கண் இமைகள். Eyelashes, கண் இமைகள். E-Y-E-L-A-S-H-E-S, eyelashes, கண் இமைகள். Hump, திமில். H-U-M-P, hump, திமில். Cactus, முள்செடி. C-A-C-T-U-S, cactus, முள்செடி. The right place, new words, camel, ஒட்டகம், protect, பாதுகாப்பு, sand, மணல், eyelashes, கண் இமைகள், hump, திமில், cactus, முள்செடி. Read it fast. Everybody write it fast. Everybody say and write.
Have you written? Everybody read again. The right place. New words. Camel, ஒட்டகம், protect, பாதுகாப்பு, sand, மணல், eyelashes, கண்ணிமைகள், hump, திமில், cactus, முள்செடி. Have you written all? Everybody read the story, okay? Everybody read the story. Read the story. Okay, today's your homework. Read the story 3 times, okay? Read the story 3 times. Everybody read the story 3 times, okay? That is your homework. Don't forget. Read properly, okay, children? Okay, children, today this class is over. We will meet tomorrow. Thank you all.